ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறேன், அதாவது ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்களா இருந்தால் அதை எப்படி ரெக்கார்ட் பண்ணுற விடயத்தை பார்ப்போம். குறிப்பாக நான் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட கடந்த காலத்தில் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி எலெக்ஷன் ஒன்று நடந்தது, அதாவது பிரசிடென்ட் எலெக்ஷன். அந்த எலெக்ஷன் டேட் 1/9 நினைக்கிறேன், அல்லது 1/9 இருக்கணும், 1/9/2024. அந்த டேட்டுக்கு அடுத்து ஒரு 2-3 நாளைக்கு பிறகு ஷேர்ஸ் நல்லா பம்பாக தொடங்கினது. அந்த டைமில் நான் ₹1,00,000 ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் என்று வச்சுக்கொண்டால், அந்த 5 ஷேர்ஸ் நான் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் என்று வச்சுக்கொண்டால் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஜான் ஸ்கில்ஸ் அல்லது கமர்ஷியல் பேங்க் அல்லது எல்ஓஎல்சி, ஹெட்டர் நேஷனல், சம்பத் பேங்க் என்ற ஒரு 5 ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். அது 10 டே டிவைட் 10 வச்சுக்கொள்ளுங்க. ரியலாக நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணல சொல்லி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் காட்டுறேன். ரைட், ஓகே. ₹1,00,000 இந்த டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஷேர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள ₹1,00,000 இருக்குன்னு சொன்னால், அந்த ₹1,00,000 ஒரு ஷேர்ஸில் கட்டாயம் போடக்கூடாது, ஒரு பிரித்து போடணும். 5 அல்லது 10 ஷேர்ஸாக நீங்கள் வாங்கணும் கட்டாயம். அதுதான் ஒரு நல்ல ஒரு முதலீட்டு முறை, இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லலாம். அதில் நான் ஆகையும் பிரிக்கக்கூடாது. ஒரு ரைட், ₹1,00,000 சொன்னால் ஒரு 5 ஷேர்ஸ் அதில் வாங்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே ₹20,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். அந்த நேரத்தில் ₹20,000 ஒவ்வொரு கம்பெனிலையும் இன்வெஸ்ட் பண்ணாக இருந்தால் அந்த நேரத்தில் ஷேர்ஸ் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா தெரியும், ₹162 ஜான் ஸ்கில்ஸ் போனது. அடுத்து கமர்ஷியல் பேங்க் 78, எல்ஓஎஃப்சி 4.9, ஹெட்டர் நேஷனல் ₹159, அடுத்து சம்பத் பேங்க் ₹67 போனது. ஆகவே நான் ₹20,000 ஷேர்ஸை வாங்கினா இருந்தால் அதில் அந்த நேரத்தில் எனக்கு 123 ஷேர்ஸ் கிடைச்சிருக்கும். அடுத்தது கமர்ஷியல் 256, எல்ஓஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா தெரியும் 4,000 ஷேர்ஸ் கிடைச்சிருக்கும். அடுத்தது ஹெட்டர் நேஷனல் பேங்க் 126 ஷேர்ஸ், அடுத்தது சம்பத் பேங்க் 296 ஷேர்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கும் அந்த நேரத்தில் எனக்கு. ரைட், சில வழிகளில் இந்த ப்ரைஸ் கொஞ்சம் சின்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை பற்றி கவனிக்க வேணாம். இந்த எக்ஸாம்பிளுக்காக வேண்டி நான் இந்த ப்ரைஸ் ₹1 ₹2 நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் அந்த நேரத்திலேயே. அதை நீங்கள் வரி பண்ணாதீங்க. நீங்கள் கன்செப்டை மட்டும் பிளாங்க் பண்ணிங்கன்னா சரி. ஆகவே நான் ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். இந்த 5 கம்பெனிகள்லையும் எவ்வளவு ஷேர்ஸ் கிடைச்சிருக்குமென்னு சொல்லி சொன்னால், இந்த பார்த்தீங்க நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்ற இந்த விடயங்களோட 123 ஷேர்ஸ் ஜான் ஹில்ல, அடுத்தது கமர்ஷியலில் 256, எல்ஓஎஃப்சியில் 4,000 சொச்சம் ஷேர்ஸ், அடுத்த ஹெட்டர் நேஷனல் 126, அடுத்த சம்பத் பேங்கில் பார்த்தீங்கன்னா 296 ஷேர்ஸ் கிடைச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு ஒரு இது நான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ண பிளான் தான் செய்கிறேன். தற்செயலாக எனக்கு இன்றைக்கு எனக்கு காசு தேவைப்பட்டது, அல்லது இன்றைய டேட்டில் அல்லது லாஸ்ட் ஃப்ரைடே எனக்கு காசு தேவைப்பட்டது. ஆகவே நான் இந்த ஷேர்ஸை 21ஆம் தேதி நான் விட்டுட்டேன், அல்லது நாளைக்கு நான் இந்த ஷேர்ஸை விற்க போகிறேன் என்று சொல்லி சொன்னால் எனக்கு எவ்வளவு லாபம் பெறுமன்றத விடயத்தை பார்ப்போம். இந்த 23, 24 நாளைக்கு நான் இந்த ஷேர்ஸ் அவ்வளோத்தையும் விற்க போகிறேன். இந்த கரண்ட்லியாக போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ₹213 போய் ரெக்கார்ட் ஆகிருக்கு கடந்த வெள்ளிக்கிழமை. ஆகவே 146. ஆகவே இந்த ப்ரைஸில் நான் ஷேர்ஸை விற்றானாக இருந்தால் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், ₹1,63,000 எனக்கு விற்கக்கூடியதாக இருக்கும். நாளைய தினத்தில் நான் ₹1,63,000, அதாவது ₹1,00,000 வாங்கின பங்குகளை நான் ₹1,63,000 நான் விற்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல் டைம் கையாக பார்த்தீங்கன்னா தெரியும், இதை விட டபுள் மடங்கு நான் விற்றுருக்கலாம். 24/1/2025 ஆல் டைம் கை சில ஷேர்ஸ் டொப்பானது. ஆகவே நாளைய தினத்தில் நான் இந்த ஷேர்ஸை விற்றனாக இருந்தால் எனக்கு ₹1,63,000 வரும். அதில் கமிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், வாங்குறதுக்கு 1.2 கமிஷன், செல் பண்ணுறதுக்கு 1.2 கமிஷன், அப்போ 2.4% கமிஷன் போகும். பார்த்தீங்கன்னா தெரியும், ₹1,63,000 விற்றால் எனக்கு ₹3,913 எனக்கு கமிஷனாக போயிடும். ஏன்னா அந்த வாங்கினதுக்குரிய கமிஷனை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆகவே அதை சம்மந்தமாக வரி பண்ணாதீங்க. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ₹1,00,000 போனால் எனக்கு ₹59,160 எனக்கு வரும். எத்தனை நாள்லேருந்து ப்ராஃபிட்னு சொல்லி சொன்னால் 6 மாதம் அன்னளவாக 6.4 மாதங்களில் இந்த ப்ராஃபிட் எனக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நாளைக்கு இந்த ஷேர்ஸை விற்றால் 50% ப்ராஃபிட். இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதால வாரது. ஆனால் சில வேளைகளில் நீங்கள் லோவன் கையில் வாங்கி விற்கக்கூடியதாக இருக்குமென்று சொன்னால் இதை விட வேறு ப்ராஃபிட் நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது தொடர்பான ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. அடுத்தது
முடிஞ்சால் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்களா. நன்றி, வணக்கம்.